சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கோவை மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கை பேணும் வகையில் காவல்துறை சார்பில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக பழைய குற்றவாளிகளின் நடவடிக்கைகள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. தேர்தல் காலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளும் வகையில் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் சிறப்பு உத்தரவு பிறப்பித்துள்ளார். அதன்படி மாவட்டம் முழுவதும் மீண்டும் குற்ற செயல்களில் ஈடுபட்டு வந்த பழைய குற்றவாளிகளை தேர்தல் சமயத்தில் முன்கூட்டியே கைது செய்ய சிறப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இந்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாக கோவை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து மொத்தம் 32 ரவுடிகள் மார்ச் 18 அன்று கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் அனைவரும் பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபட்ட பின்னணி கொண்டவர்கள் என காவல்துறை தெரிவித்துள்ளது. தேர்தல் நடைமுறைகள் அமைதியாகவும் சட்டம் ஒழுங்கு சீர்குலையாமலும் நடைபெற வேண்டும் என்பதற்காகவே இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மாவட்டம் முழுவதும் இதுபோன்ற கண்காணிப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர்.